வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பால் குட்டிகள் விலை நிலவரம் தான் பார்த்துருக்கோம். குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில் நடக்கிற பால் குட்டிகள் விலைவரம் இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே நடைபெறுகிற அருமையான சந்தை. இன்றைக்கி யாரோட பட்டிக்கு வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொம்பேரிப்பட்டியிலிருந்து வந்திருக்கிற திரு நாகராஜ் அவர்களோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம். கொடியாட்டு குட்டிகள், எட்டயபுர குட்டிகள் நிறைய விதமாக வந்திருக்கு. வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போவோம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா நாகராஜ் பேசுறேண்ணா, கொம்பேரிப்பட்டி. அண்ணா இன்னைக்கு 35 குட்டி கொண்டு வந்திருக்குண்ணா. ஆமா அண்ணா, கொஞ்சம் சுமாராக தானே இருக்கு. ஆமாண்ணா. பாத்திரலாங்க அண்ணா. இன்னைக்கு 1000 ரூபாயில ஸ்டார்டிங்கண்ணா. ஆமாண்ணா. சேலம் கருப்புண்ணா, பிரிவ குட்டி 1000 ரூபா வருதுண்ணா. ஆமாண்ணா. அண்ணா ஒரு 3 நாள் இருக்குண்ணா. ஆமாண்ணா. ஜோடி ரெண்டுமே கிடா குட்டிண்ணா. ஆமா அண்ணா, ரெண்டும் 5400 ரூபா வருதுண்ணா. கொடியாட்டு குட்டிண்ணா. ஆமாண்ணா. அண்ணா ஒரு 15 நாள் குட்டிண்ணா. 15 நாள்ண்ணா. 5400 ரூபா சொன்னா 5200 கொடுக்கலாம்ண்ணா. கொடுக்கணும். இல்ல கொடியாடு குட்டிண்ணா. கொடியாடுண்ணா. ஆமாண்ணா. ஆமாண்ணா. அண்ணா 3200 சொன்னா. 3200 சொன்னா. கிடா குட்டி 3200 சொன்னா. ஆனா இது ஒரு 25 நாள் ஆகும்ண்ணா. குட்டி நல்லா பெருவட்டா இருக்குண்ணா. அடுத்து இது நாட்டாடு குட்டிண்ணா. ஆமாண்ணா. அண்ணா 2 5 ரூபா சொன்னா. ஆமாண்ணா. 4800 கொடுக்கலாம்ண்ணா. ஃபைனல் பண்ணலாம்ண்ணா. அண்ணா இது ஒரு 20 நாள் இருக்குண்ணா. ஆமாண்ணா. பால் தானே கொடுக்கணும். ஆமாண்ணா. எல்லாரும் முடிஞ்சு செம்பிளிண்ணா. ஆனா இது மேச்சேரி செம்பிள்ண்ணா. மேச்சேரி. ஆமாண்ணா. அண்ணா கெடா குட்டிண்ணா. 2 500 சொன்னா. 2 300 கொடுக்கலாம். ஆமாண்ணா. அண்ணா 2 கெடாயிண்ணா. 6 ரூபா சொன்னா. ஆமாண்ணா. ஆமாண்ணா. 5 500 கொடுக்கணும்ண்ணா. ஆமாண்ணா. கெடா குட்டி இது மேச்சேரி குட்டி தானே. ஆமாண்ணா. செம்பிளி தான். இது பிரிவு குட்டிண்ணா. அடிக்கரிஞ்சி மயிலம்பாடி. ஆமாண்ணா. ஆமாண்ணா. அதுவும் குட்டி இறங்குறது அப்படி இறங்குண்ணா. ஆமா 2 பிரிவு குட்டிண்ணா. 6 ரூபா சொன்னா. ஆமாண்ணா. 5 500. ஆனா இது ஒரு 35 நாள் இருக்கும்ண்ணா. லைட்டா மேயும்ண்ணா. ஆமா. ஆமாண்ணா. லைட்டா பால் போட்டுக்கணும்ண்ணா. 5500 கொடுக்கணும்ண்ணா. 5500 கொடுக்கலாம். கெடா குட்டிண்ணா. ஆமாண்ணா. அண்ணா இது 3 500 சொன்னா. ஆமாண்ணா. 3 300 கொடுக்கலாம்ண்ணா. அண்ணா இது ஒரு 1.5 மாசம் இருக்கும்ண்ணா. ஆமாண்ணா. நேச்சல் தரோம். ஆமா கண்கருப்புல குறும்பு குட்டிண்ணா. குறும்புண்ணா. கெடா 1 பிறகு 1ண்ணா. ஆமா. ஆமாண்ணா. அண்ணா 5 500 சொன்னா. ஆமாண்ணா. ஆமாண்ணா. ஆனா இது ஒரு 45 நாள் இருக்கும்ண்ணா. ஆமாண்ணா. ஆனா இது பத்தி நரிக்குழி பட்டி ஏரியா. ஆமா. பழனி போகுது. 5 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. ஆமாண்ணா. கெடாய் 1 பிறகு.
கெடா குட்டிண்ணா. மூலி ஆனா இது மூலிக்காதுண்ணா. ஆமாண்ணா. அதிகமா கிடைக்காது, எப்பாவது ஒரு வாரம் தான் கிடைக்கும். ஆனா 3,200 சொன்னா கெடா குட்டி. ஆமாண்ணா. ஆனா பாலும் காட்டுறது மேய்ச்சல் தரத்துல இருக்கு, தலைமை கிடைக்கும். ஆமாங்க, உடையிருக்கு வாய்ப்பு இருக்கு. 3 ரூபான்னா கொடுக்கலாம்ண்ணா. ஆமாண்ணா, அவ்வளவுதாண்ணா. ஆமா. ஆனா அய்யலூர், செம்பட்டி, நரிக்கல்பட்டி, அடுத்து பாத்தீங்கன்னா குன்னத்தூர், வாடிப்பட்டி. 97 510 427 40 நாகராஜ் கொம்பேரிப்பட்டி. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து மனத்திருப்தியோட வாங்கிங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பால் குட்டிகள் கொண்டாந்துருக்கிற திரு மோகன்ராஜ் அவர்களோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து குட்டிகளோட விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டத்திலே நடைபெறுகிற அருமையான சந்தை. ஓகே, இன்றைக்கி வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்துருக்காங்க, என்ன ரேட் வருதுன்னு பார்ப்போம். நான் பாப்பமடியிலேருந்து வரேங்கண்ணா. பேர் மோகன்ராஜுங்க. மோகன்ராஜ். 10 குட்டி கொண்டு வந்துருக்குறேங்கண்ணா. விற்பனை அளவுக்கு போயிடுச்சுங்கண்ணா. பார்த்துலாங்கண்ணா. நான் கருப்புண்ணா. கருப்பு இல்லைண்ணா, வெள்ளாட்டு குட்டி தான். வெள்ளாட்டு குட்டி தான். நான் 3 ரூபா சொல்லிச்சுங்கண்ணா. கெடா குட்டி. ஆமாங்க. நான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எனக்கு 1200 இருக்கு. ஆமாண்ணா. 25 நாள் ஆச்சு. மேலும் கடைக்கு பாலும் கொடுக்கணும். ஒரு 200 ரூபா கம்மியாக தான் கொடுத்துடலாண்ணா. ஜமுனாபுரி இடவெட்டு. ஆமாண்ணா, ஜமுனாபுரி இடவெட்டுண்ணா. நான் 4 ரூபா சொல்லிச்சுங்கண்ணா. மூட்டுக்குட்டி. மேட்சல் தரோம். ஒரு 300 ரூபா தான் கம்மியாக தான் கொடுத்துடலாண்ணா. ஆமாங்க, 700 ரூபா கொடுத்துடலாம். செம்பிளி குட்டி. ஆமாண்ணா, அது 1300 ரூபா சொல்லிச்சுங்கண்ணா. மூட்டுக்குட்டி ஒரு 1100 ரூபா தான் கொடுத்துடலாங்க. ஆமாங்கண்ணா. நான் ஜோடி 5 ரூபா சொல்லிச்சுங்கண்ணா. ஆமாங்க. நாளை 20 நாள் ஆச்சு. மேய்ஞ்சி பாலும் கொடுக்கணும். தலை கடிக்கும். 5 ரூபாய்ங்கண்ணா. ஒரு 200 ரூபா கம்மியாக தான் கொடுக்கலாம்ண்ணா. 4800 ரூபா கொடுத்துடலாம். ஆமா ஆமா, கிடாயும் பிறகு. செம்பிளியில் பொட்டுக்குட்டி. கிடா குட்டி. கொம்பு தானே, கொம்பு குட்டி தான். நான் 3 ரூபா சொல்லிச்சு. கிடா குட்டி. அதெல்லாம் கொம்பு நல்லா வரும்ண்ணா. நான் ஒரு 10 நாள் தானே ஆச்சு. ஆமாண்ணா, 3 ரூபா சொல்லிச்சுண்ணா. 2800 ரூபா கொடுத்துடலாம். நான் கெடா குட்டி. ஆமா, 1400 ரூபா சொல்லிச்சு. கிடாய் வெள்ளாட்டு குட்டி. ஆமாண்ணா, 4 குட்டி ஓட்டது. ஆமாண்ணா. ஆமாண்ணா, ஒரு 1100 ரூபா தான் கொடுத்துடலாம். ஆமா. நான் செம்பிளி. நாட்டு செம்பிளி. அது 1500 ரூபா சொல்லிச்சு. ஒரு 100 ரூபா கை பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. இல்லைண்ணா, பால் கொடுக்குறதா. ஆமாண்ணா. ஆமாண்ணா, பட்டியாட்டு குட்டி தானே.
400 கொடுத்துடலாம். சரி ஓகேண்ணா. அடுத்து இது என்ன ராத்திரமா சார்? நாட்டு குட்டிங்கண்ணா. நாட்டு விளையாடு குட்டி, கெடா குட்டி. என்ன ரேட் வருதுங்க? 2.5 சொல்லிச்சுங்கண்ணா. 500. ஃபைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க? நான் ஒரு 100 ரூபா கை பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. 2400 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். 2400 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சரி ஓகே. அவ்வளோண்ணா. இது போல நான் எப்போ வீட்டில் 10 குட்டி இருக்குங்கண்ணா. வீடு வந்து எங்க கோயம்புத்தூர் பாம்பட்டி இல்லைங்க. அங்க வந்தாலும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம்ண்ணா. அப்படியே எந்தெந்த சந்தைக்கு போவீங்கன்னு சொல்லிருங்க. ஆனால் திங்கக்கிழமை குன்னத்தூர், செவ்வாய்க்கிழமை வாணியங்குளம், அப்புறம் வியாழக்கிழமை வந்து பொள்ளாச்சி, வெள்ளிக்கிழமை நைட்டு குண்டடங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. 98 422 44 419. அப்படியே நம்ம பதிவுகள் பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல குட்டியா கொடுத்துருங்க. வாங்குற நண்பர்களும் நேர்ல பார்த்து தெளிவான குட்டிகளா வாங்கிக்கிங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த நல்ல பதிவு. மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.